இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கம்பெனி பணத்தை ஆட்டைய போட்டு சூதாடி பணத்தை விட்டுருக்க. என்னன்னா சொல்ற? நம்ம அண்ணனா? அது மட்டும் இல்ல, ஐயாவ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பொலன்னு பொளந்திருக்காங்க. நம்ம அப்பத்தா தான் ஐயாவை பேசி வெளியே கொண்டு வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல 30 நாளைக்குள்ள பணத்தை கட்டுறேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்பதா? ஏற்கனவே வீட்டை அடக்க வச்சு மனம் கொடுத்தாச்சுன்னு இப்போ அதான் மனம் அடை வைக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்க? பொண்ணு பார்க்க போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தீங்க. ஆனா திரும்பவும் அதே வீட்டுல பொண்ணு எடுக்கும் போதே அப்பவே ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது. உங்க செல்ல பேரனை காப்பாத்த மனோவை பகடக்காய் ஆக்கியிருக்கீங்க. அந்த குடும்பத்தில இருந்து பணத்தை வாங்கி இவன் திருடின காசை கொடுக்க போறீங்க அதானே? என்ன நான் என்னென்னமோ சொல்ற? அம்மா என்னம்மா இதெல்லாம் உண்மையா? அம்மா இதெல்லாம் உனக்கு தெரியுமாமா? டேய் ஜீவா, விடியா, வீணா கோவப்படாதயா. உள்ள போயா, உள்ள போ. அப்போ இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லுமா. அம்மா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? தெரியுது. நீ என்ன பண்ணுவ? மாமியாருக்கு அடங்குன மருமக. உன் வாயதான் அப்பதான் கட்டி போட்டு வச்சிருக்க. ஜீவா, நீ இப்படி எல்லாம் பேசாதயா, உள்ள போ. என்னால இந்த வீட்டுல இருக்கவங்க மாதிரி எல்லாம் வாய அடக்கிட்டு இருக்க முடியாதுமா. இவங்க இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? டேய், என்னடா அநியாயம் பண்ணாங்க? இங்க பாரு, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. ஏய், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? நீ திருடின காசுக்கு இன்னொரு பொண்ணோட நகையை வச்சு கொடுப்பியா? ஏய், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? சீ. டேய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீனும் பெரிய யோகிய மாதிரி பேசிக்கிறீங்க. நீயே வெட்டியா ஊரை சுத்துறவன். கரெக்ட் தான். நான் வெட்டியா ஊரை சுத்தினாலும் நான் யோகியேண்டா. உன்னைய மாதிரி அடுத்தவன் காசு திருடுறவன் இல்ல. இதுதான் நீ படிச்சு கிழிச்சியா? நீ செஞ்ச தப்ப சரி செய்ய மனோட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதா? உன்னை மாதிரி ஒரு திருட்டு பயல எல்லாம் அடிச்சு தூக்கி ஜெயில தாண்டா வைக்கணும். என்னடா சொன்ன? என்னடா ஓவரா கேளுங்க.